உங்க மகன் தப்பு பண்ணிருக்கான். அத கேட்கதான் எல்லாம் கூடி இருக்கும். பேசாம தள்ளி நின்று ஐயா சொல்றத கேளு. ஏய், அவங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க மட்டும் நட்டமா நின்னு கேட்டுட்டு இருக்கணுமோ? நான் காலத்துக்கு போட சொல்லியா? பண்ண சொல்றான்ல, நாக்காளி எடுத்து போடுங்கடா. குத்த செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சபையில கை கட்டி தான் நிக்கணும். அதான் முறை. என்னடா பொல்லாத முறை? ஏய் இருடா, என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். ஐயா சொல்லுங்க. ஆத்துல துரித வச்சுக்கிட்டு கண்ணையனை அடிச்சு கைய ஒடிச்சிருக்கான் பையன். இப்ப பொழப்பு போச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? கைய தானே உடைச்சிட்டான், கழுத்தி அறுத்து விட்டான். 10,000 ரூபாய் தரேன், வயிற்று செலவுக்கும் வைத்திய செலவுக்கும் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. கணக்கு பிள்ளை, அவர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஓ மகன் சுந்தர பாண்டியனோட 2 கையையும் உடைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் 20,000. என்ன சொல்ற? பின்ன என்னடா, கைய கால உடைச்சிட்டு காசு விட்டறிய சொல்றதுக்கு எதுனா கசாப்பு கிடையா? காட்டு முன்னாடி தினமும் அடிச்சிருக்கான் உன் மகன். கேட்டா பணத்தை கொடுத்து பைசல் பண்ண சொல்றேன். இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன். கேவலம் அழுக்கு துணித்துக்கிற ஒரு பரதேசி பயலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரா அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிர கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காண்டா இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளையும் சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை.